இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேலே உட்காந்து அந்த சிட்டியவே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஏஞ்சலாக இருக்காரு, அதாவது லோ ரேங்கிங் கார்டின் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. அவரோட வேலை என்னன்னா ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் போய் தடுக்கிறது தான் அவர் வேலை. அதாவது யாராவது ஃபோனில் டைப் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டும் போது எதிரில் வண்டி இடிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இன்விசிபிளாக உட்காந்து அவங்கள டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துறாரு. இப்படி ஒரு நாள் அர்ஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம ஹீரோ காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு டாக்குமெண்டேரியன் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. ஆனால் இப்போ வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். அதாவது ஆப்பு மூலமாக வர்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பான். நம்ம ஊரில் அர்பன் கிளப்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அவன் இன்னைக்கு ஏன் ஃபோனை பார்த்தான்னா அவனோட வேலையை யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அவன் ரொம்ப அப்செட் ஆகிறான். இப்போ அவனோட மென்டல் ஸ்டேட்டை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலே பரிதாபம் வருது. இப்போ அவனை ஃபாலோ பண்ணி அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் லஞ்ச் டைம்ல எலினா அப்படிங்கிற பொண்ணு அவங்கிட்ட வந்து லேபர் யூனியன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அடுத்து அன்னைக்கு நைட் அவன் எலினாவை மறுபடியும் மீட் பண்றான். அவகிட்ட தான் ஒரு டாக்குமெண்டேரியன் ஆகணும் அப்படின்லாம் சொல்றான். அவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அடுத்து அன்னைக்கு நைட் ஒரு பார்க்கிங் லாட்ல கார்ல தூங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வீடுலாம் இல்லை. அப்போ அவன் அப்பா ஃபோன் பண்ண அவன் அப்பா கிட்ட நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்றான். இப்ப கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோட பாஸ் மார்த்தா அப்படிங்கிறவங்க அவரை மாதிரி இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்குலாம் மீட்டிங் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க கதையை கேட்கறாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே மக்களை ஒவ்வொரு விதமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஏஞ்சல் நான் ஒரு லாஸ்ட் சோலை பார்த்தேன், அவங்க கிட்ட இந்த லைஃப் எவ்வளவு சூப்பரான விஷயம்னு புரிய வச்சேன். அப்படி புரிய வைக்கும் போது அவங்களுக்கு என்ன பயங்கரமா பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ மார்த்தா கிட்ட எனக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லான வேலையை கொடுங்கன்னு கேட்கறான். ஆனா அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இதே பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப கட் பண்ணோம்னா அர்ஜுன் ஒருத்தனை காட்டணும்ல, அவன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கான். ஒரு நாள் ஜெஃப் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் அவனோட கார்டனை கிளீன் பண்றதுக்கு அர்ஜுன் வேலைக்கு எடுக்கிறான். நம்மளால பயங்கரமா வேலை பார்க்கறான். அவனோட வேலையை பிடிச்சி போய் அந்த பணக்காரன் நம்மளால பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிறான். இப்ப அவனுக்கு தங்கறதுக்கு இடமும் கிடைச்சிருது. எலினா கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லா போகும்போது ஒரு நாள் எலினா கூட டின்னருக்கு போறான். இருக்கிறதுல இதுதான் சீப்பான ரெஸ்டாரண்ட். ஜெஃப் அவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுவே நம்மளுக்கு செம்ம காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஆளுகிட்ட காசு இல்லாததுனால ஜெஃப் கொடுத்தாருல அவரோட கம்பெனி கார்டை தேய்ச்சிடறான். அவ்வளவுதான். அது தெரிஞ்ச ஜெஃப் அவனை அடுத்த நாள் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஏன்னா அந்த ஆளு ரொம்ப மோசமான பணக்காரன். ஏழைங்களோட அதுவும் இல்லாம தன் கம்பெனியில வேலை பார்க்கறாங்கல்ல அவங்களோட கஷ்டம்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அடுத்த அர்ஜுக்கு வேலையே இல்லை. ஒரு நாள் நைட் ரெஸ்டாரண்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில அவனோட காரை டோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாமே அவனை விட்டு போயிடுது. இப்ப ஏஞ்சலா இருக்கிற நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அவன் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவங்கிட்ட உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி போக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனோட ஃபியூச்சர் விஷனை காட்டுறாரு. அதுல அவன் ஒரு டெலிவரி டிரைவரா இருக்கான். எலினா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எலினாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஸ்டடியான லைஃப் கிடைக்குது. வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வர வருமானமே பத்தல. இதெல்லாம் பார்த்து அர்ஜுன் நம்ம ஹீரோ கிட்ட ஏன் இப்படி என்னோட எதிர்காலம் ஒரு கொடூரமான லைஃபா இருக்குன்னு காட்டுறீங்க, அதுக்கு ஏதாவது நம்பிக்கை தர மாதிரி காட்டலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம எனக்கு அந்த பணக்காரன் ஜெஃப் மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு சொல்றான். வசதியா வாழ்ற வாழ்க்கைலாம் ஒரு நல்ல லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோனை டச் பண்ண அவன் முன்னாடி ஒரு பவர்ஃபுல் லைட் தெரியுது. அப்படியே கட் பண்ண அவன் ஒரு லக்ஸுரியான கார்ல கண்முழிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கார்ல இருக்கிற வாய்ஸ் வீட்டுக்கு போகணுமான்னு கேட்க இவன் ஓகே சொல்றான். பார்த்தா அவன் ஜெஃபோட வீட்டுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெஃப் ஒரு லேபரா இருக்கான். அதாவது ஒரு ஆப் மூலமா அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருப்பான். என்னன்னு பார்த்தா ஏஞ்சலா இருக்கிற நம்ம ஹீரோ ரெண்டு பேரோட லைஃபையும் மாத்தி விட்டுறாரு. அப்ப அவன் முன்னாடி வந்த ஹீரோ நான் தான் உன் லைஃபை மாத்தி விட்டேன், ஒரு வாரம் இந்த லைஃபை நீ வாழ்ந்தினா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நம்மால் செம்ம ஜாலியா அந்த பணக்கார லைஃப் என்ஜாய் பண்றான். எலினா கூட டின்னருக்கு போறான். அவளுக்கு இந்த ரியாலிட்டியில் அவனை தெரியவே தெரியாது. இப்ப நம்மால நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட நீ உன்னோட ஓல்டு லைஃபுக்கு போயிடுன்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோவால அவனை பழைய லைஃபுக்கு மாற்ற முடியாது. அவனா மனசு வந்து ரியலைஸ் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் முடியும். இப்போ அவன் முடியாதுன்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ தன்னோட பாஸ் கிட்ட நடந்ததை சொல்ல அவங்க அவன்கிட்ட நீ ஆக்சுவலா அந்த எலினாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும், இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாது, இப்ப எப்படியாவது அவன் மனசு மாறவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ பண்ண தப்புக்காக அவனுக்கு ரெண்டு சைடு விங்ஸ் இருக்கும், அந்த ரெக்கைகள் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த அஜ் ஒரு பார்ட்டில செம்ம ஜாலியா இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா தன்னோட வீட்லயே அந்த பணக்காரன் ஜெஃப் இப்போ ஒரு வேலைக்காரனா இருக்கான். இப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ அவனத்தோட அவனுக்கு பழசெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருது. அவன் அந்த அர்ஜு கிட்ட வந்து
டேய் நீ ஏன்டா என் வீட்டில் இருக்க, என் லைஃப்பை நீ ஏன்டா வாழ்ற அப்படின்னு சண்டை போட நம்ம ஹீரோ அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உடனே ஜெஃப் அந்த அரிஜிக்கிட்ட உனக்கு நான் $20,000 தரேன், நீ இங்கேருந்து மாறி போயிடுன்னு சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு வாட்சுக்கு செலவு பண்ணுற காசு அதுக்கெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பேசும்போது அந்த அரிஜி என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு மாறுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இவங்களும் வேற வழி இல்லாமல் அவனை விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஜெஃபோட ரூம்லேயே தங்குறான். இப்போ ஜெஃப் நார்மல் வேலைக்காக அலைஞ்சு சாதாரண ஒர்க்கர்ஸோட வழியை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் ஏஞ்சல்ஸை பற்றி ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ அவர்கிட்ட என்னாலலாம் பறக்க முடியாது, பெரிய பெரிய ரெக்கைகள் இருந்தால் தான் பறக்க முடியும், நான் ரொம்ப லோ ரேங்கிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏஞ்சலாக இருக்காங்கல்ல அவங்களையும் கேட்டகரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஃப்பால் சாதாரண வேலையில் நிறைய சம்பாதிக்க முடியாததுனால அந்த ரூமுக்கு ரெண்ட் கொடுக்க முடியல. அடுத்து 2 பேருமே காரில் தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஜெலினாவை பாரிஸ்க்கு கூப்பிடுவான். ஆனால் அவன் லேபர் யூனியன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறா. இப்போ அந்த அர்ஜ் அந்த கடுப்பில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதனால அவன் கோமாவுக்கு போயிடுறான். இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஜெஃப்பும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் என்னைக்கு எந்திரிச்சு மனசு மாதிரி நம்ம ஜெஃப் அந்த பழைய லைஃப்க்கு போகிறது, அதுவும் இல்லாமல் அப்படி அவர் பழைய லைஃப்க்கு போனாதான் நம்ம ஹீரோவும் பழையபடி விங்ஸ் வச்ச ஏஞ்சலாக மாற முடியும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோட பாஸ் மார்த்த நம்ம ஹீரோ இன்னும் பனிஷ் பண்ணி ஒரு மனுஷனா மாற்றி விட்டுறாங்க. பார்த்தா மனுஷனா மாறின உடனே நம்ம ஆளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஜெஃப் அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை தேட நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் கழுவுற வேலைக்கு போறாரு. இப்போ கட் பண்ண இன்னொரு பக்கம் அந்த அர்ஜ் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்து எந்திரிக்கிறான். இப்போ அந்த ஜெஃப் வந்து கேட்கும்போது எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, எனக்கு அம்னீசியா வந்துருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனுஷனா வந்தார்ல, அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு தம் அடிக்கலாம் ஆரம்பிச்சிடறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து அந்த ஜெஃப் என்ன பண்ணலான்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரிஜினலாக அந்த எலினாவுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும், அதனால அவரோட லைஃபை பெட்டராக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த லேபர் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் அது வேலைக்கே ஆகலை. யாருமே அந்த எலினாவுக்கு ஓட்டு போடவே இல்லை. அதே நேரம் ஜெஃப் ஒரு டெலிவரி ஆப்பில் வேலை பார்த்தார்ல, அங்கேருந்து இனிமேல் அந்த வேலைக்கு ரோபோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அவருக்கு வேலை போயிடுது. இப்போ கையில் காசு இல்லை. அதனால தன்னோட வீட்டில் போய் காஸ்ட்லியான வாட்சை திருடலான்னு பிளான் போடுறாரு. ஏன்னா அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு இன்னும் மாறவே இல்லை. இப்போ அடுத்து தன்னோட வீட்டிலிருந்து வாட்சை ஜெஃப் திருடும்போது அங்கே வந்து அரிச்சு ஜெஃப்பை சுட்டுறான். ஆனால் அவனுக்கு அதனால கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதுவும் இல்லாமல் நான் பழைய லைஃப்க்கு மாறுறேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து நீ கில்ட்டி ஃபீலிங்கில் இதெல்லாம் சொல்கிற, உண்மையாலுமே நீ ஃபீல் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ அந்த பழைய லைஃப்க்கு போயிருப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ அவன் உண்மையாலுமே அந்த பழைய லைஃப் தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அது எப்போ நடக்கும்னு 3 பேத்துக்குமே தெரியல. இப்போ அந்த அர்ஜ் அவங்க கிட்ட நீங்களும் இந்த வீட்லேயே தங்குங்கன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோட பாஸ் அவனை செக் பண்ண வர்றப்ப அவங்க கிட்ட ஹீரோ நல்லா இருக்கிறவங்க லைஃப்க்கு நான் எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க வாழ்க்கை மேலே நம்பிக்கை இழந்தவங்களுக்கு ஏஞ்சல் தேவையில்ல, அவங்களுக்கு பக்கபலமா இன்னொரு மனுஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து அவங்க 3 பேரும் சாப்பிட போகும்போது அங்க அந்த அர்ஜ் எலினாவை பாக்குறான். அவ மறுபடியும் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்காக வேலை பார்க்க போறேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளால இந்த ஏஞ்சல் வேலையை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தனியா வந்து உட்காரும் போது அந்த அர்ஜு அங்க வர்றான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிச்சா இருக்கிறதுனால உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கூட யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுவும் இல்லாம நமக்கு கிடைக்கிற லைஃப் தான் சூப்பரான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணி பேசுறான். அதாவது உண்மையாலுமே பழைய லைஃப் தான் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவனை டச் பண்ண அந்த அர்ஜ் அவனோட காரை டோ பண்ணாங்கல்ல அந்த டைமுக்கு போயிடுறான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஒரு பணக்காரனா எந்திரிக்கிறான். ஆனா இந்த தடவை அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுல்ல, அதனால தன்னோட கம்பெனியில வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒழுங்கா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இல்லாம தன்னோட கம்பெனில ரோபோலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துறாரு. அதே நேரம் நம்ம அர்ஜு அவனுக்கு பிடிச்ச டாக்குமெண்டரியன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். அதாவது நமக்கு இப்போ கிடைச்சிருக்குல்ல அந்த லைஃபே சிறப்பான லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவங்க பண்ணியிருந்த திரைக்கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.